கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை ஒருபோதும் கைவிடாத அன்பின் நேசராகி இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் புலம்பல் 3வது அதிகாரம் 57வது வசனத்தின் மூலமாக நம்மை பலப்படுத்தி வழிநடத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலையும், வியாதியின் பாதையிலையும், ஏதோ ஒரு தேவை நிமித்தமாக நெருக்கப்பட்ட நிலைமையிலையும், நமக்கு பாதையே தெரியாத இருளான பக்கத்தில் நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுவோம் வேணா, இயேசு கிறிஸ்துவே எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கேட்போம் வேணா, நம் சத்தத்துக்கு செவி கொடுத்து நம் அருகே வந்து நம் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில், பாதை தெரியாத சூழ்நிலையில் அவர் நம்மை தப்புவித்து நடத்த உண்மையுள்ளவர் என்பது இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் கடலில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த போது காற்றினாலும் புயலினாலும் அந்த படகு அமிழ்ந்து போகிற சூழ்நிலை, ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்ட மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து அவர் நடுவே வந்து அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து காற்றையும் கடலையும் அமர்திப்படுத்தி தேவன் சமாதானத்தோடு கூட அவங்க பிரயாணப்பட்ட காரியத்தில் அக்கறைக்கு போக உதவி செய்த கர்த்தர் இன்றைக்கும் கூட நம்மோடு கூட இருந்து நம்முடைய முன்குறித்த வாக்கு தத்தங்கள் நிறைவே காண செய்யும் வரைக்கும் நாம் பயப்படுகிற எல்லா சூழ்நிலைக்கும் விலக்கி பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தானியேலை குறித்து வேதம் இப்படியாக சொல்கிறது, தானியேலுக்கும் நண்பர்களுக்கு விரோதமாக ராஜாவுடைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அவங்க அந்த சூளை நெருப்பின் நடுவில் போடப்பட்ட போது கூட அவர் நடுவில் உலாவி அவருடைய எல்லா விதமான ஆபத்துக்கு விலக்கி பாதுகாத்து பயப்படாதபடிக்கு அவளை வழிநடத்தி சாட்சியாக நிறுத்தின தகப்பன் இன்றைக்கி நம்மோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. அவர் காற்றையும் கடலையும் அடக்க முடியுமே, ஆனால் அந்த சூளை நெருப்பின் நடுவில் தீங்கு தொடாதபடிக்கு பாதுகாக்க அவர்கள் கூடுமே. ஆனால் இன்றைக்கி நமக்கு ஏற்படுகிற எல்லா போராட்டங்களையும், வியாதிகளையும், பாடுகளையும், கஷ்டங்களையும் அதன் மத்தியில் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த தீங்கு அணுகாதபடிக்கு பாதுகாத்து எல்லா விதமான தனிமை உணர்வை மாற பண்ணி கர்த்தருடைய நம்மோடு கூட இந்த வழிநடத்தும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. இன்றைக்கு இந்த வார்த்தை விசுவாசி ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் பக்கத்தில் வாங்க, என்னுடைய எல்லா பயத்துக்கும் பயப்படுகிற அத்தனை காரியத்துக்கும் விலக்கி பாதுகாத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சி என்னை மாற்றுங்காண்டன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்து நீர்கள் அருகில் வந்து எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி ரட்சிப்பீங்கன்னு சொல்லி விசுவாசித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி ரட்சித்து கர்த்தர் நல்ல அற்புதத்தை செய்யுங்க, சாட்சியை நிறுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.